அன்பே தெய்வம். முதல்ல தாந்திரிக் தாம்பத்தியம்னு என்ன, அது எதுக்கு தேவையா இல்லையா, அதனால என்ன லாபம், இதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். தாந்திரிக் தாம்பத்தியம் அப்படிங்கிறது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாலேயே நமது முன்னோர்களால் கண்டுபிடிக்கப்பட்டு சிறப்பாக ஒரு மனிதன் வாழ்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள அருமையான ஒரு வித்தை. அதாவதுங்க, தாந்திரிக் தாம்பத்தியம் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு பெண்ணும் ஆணும் சேர்ந்து தாம்பத்தியத்தை எப்படி சிறப்பா கொண்டு போறது அப்படிங்கிறது மெத்தட், அதுக்கான வழிமுறைகள், அதுக்கான சூட்சமங்கள் கற்றுக் கொடுக்கிற அந்த ஒரு நிலைக்கு பேர் தான் தாந்திரிக் தாம்பத்தியம். இந்த தாந்திரிக் தாம்பத்தியம் மட்டும் தெரிஞ்சு சரியா அந்த தாம்பத்தியம் நடத்திட்டா அந்த ஆண் அந்த பெண், ஐ மீன் அந்த கணவன் அந்த மனைவி, அவங்களுக்கு இருக்கிற எல்லா வியாதிகளும் குணமாகுதுங்க. ஆமாங்க, முதல்ல தாந்திரிக் தாம்பத்தியத்துடைய பலன்கள் சொல்றேன். எல்லாருக்கும் வியாதி, ஹார்மோன் ஒழுங்கா சுரக்கல, மூட்டு வலிக்குது, முழங்கால் வலிக்குது, எக்ஸசைஸ் பண்றதுக்கு டைம் இல்லை, அது இதுன்னு ஏகப்பட்ட வியாதிகள். இந்த தாந்திரிக் முறையில் தாம்பத்தியம் வைத்துக் கொண்டால் யாருக்கு எந்த வியாதி இருந்தாலும் குணமாகுதுங்க. அடுத்தது மன உளைச்சல், டென்ஷன், கோபம், பயம், கவலை, வஞ்சம், கடுப்பு, வேதனை, தற்கொலை பண்ணலாமா, கொலை பண்ணலாமா, ஸ்ட்ரெஸ், இதெல்லாம் என்ன காரணம்னா அந்த தாந்திரிக் முறையில் தாம்பத்தியம் செய்யாததுக்கான காரணம். அப்போ இந்த தாந்திரிக் முறையில தாம்பத்தியம் வைக்கும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, மன உளைச்சல் சம்பந்தப்பட்ட எல்லா நெகட்டிவான எண்ணங்களும் ஓடி போகுதுங்க, ஃபுல் பாசிட்டிவ். வியாபாரத்துல நஷ்டம், ஏன்னா புத்தி வேலை செய்யணும், செய்ய மாட்டேங்குது, டென்ஷனா இருக்காரு. தாம்பத்தியம் சிறப்பா இல்லை. தாம்பத்தியம் சிறப்பா இருக்கும் பொழுது அவரால் பிசினஸ் நல்லா பண்ணி சம்பாதிக்க முடியும். அதாவதுங்க, தாம்பத்தியம் மட்டும் ஒழுங்கா இருந்தா பிசினஸ் நல்லா இருக்கும், உடம்பு ஆரோக்கியமா இருக்கும், மனசுல நிம்மதி இருக்கும், புத்தியில தெளிவு இருக்கும். ஆமாங்க, அனைத்து விதமான சிக்கல்களுக்கும் ஒரே தீர்வு தாந்திரிக் தாம்பத்தியம். சில பேர் சொல்லலாம், ஆமா இது இருந்தா போதுமா அப்படின்னு. புரிஞ்சுக்குங்க, தயவு செய்துங்க, ஒரு விஷயத்தை தெரியாம கருத்து சொல்லாதீங்க. எனக்கு திடீர்னு ஒரு மெயில் வரும், சார் இவர் ஒரு வகுப்பு நடத்துகிறார், அதுக்கு போலாமா? நான் உடனே அனுப்புவேன். அவரை பத்தி எனக்கு தெரியவில்லை, மன்னியுங்கள், எனக்கு கருத்து சொல்ல முடியாது அப்படின்னு. எனக்கு ஒரு நோய் பத்தி கேட்பாங்க, மன்னியுங்கள். என்னுடைய ஒரு நாளைக்கு ஒரு 300 மெயில் வருதுன்னா குறைஞ்சது ஒரு 20 மெயிலுக்காவது மன்னியுங்கள், எனக்கு தெரியவில்லை, முழுமையாக தெரிந்து கொண்டு பேசுகிறேன்னு சொல்லுவாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, எல்லாரும் என்ன பண்றீங்க, டக்கு டக்குன்னு அவசரப்பட்டு பேசிடுறீங்க. ஒரு விஷயம்னா ஆராய்ச்சி பண்ணுங்க, ரிசர்ச் பண்ணுங்க, புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. எல்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் பேசினா கூட பரவாயில்ல. தாந்திரிக் தாம்பத்தியம் முழுமையாக தெரிந்துவிட்டால் நான் என்ன சொல்றேங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருங்க. தாந்திரிக் தாம்பத்தியம் மட்டும் உங்களுக்கு புரிஞ்சு அதன்படி தாம்பத்தியம் வச்சுக்கிட்டா உடம்பில் நோய்கள் குணமாகுது, மனதில் இருக்கிற டென்ஷன் கவலையெல்லாம் தீருது, பிஸ்னஸ் ஒழுங்கா நடக்குது, எல்லாத்துக்கிட்டையும் அன்பா இருக்கிறாங்க, எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகுதுங்க, ரிலாக்ஸா இருக்காங்க. போதும் என்ற ஒரு உண்மையில கடைசி ஒன்று சொல்றேங்க, போதும் என்ற ஒரு எண்ணம் வருகிறது. ஆமாங்க, முக்தி நிலைக்கே போலாங்க. தாம்பத்தியத்தின் மூலியமா முக்தி நிலைக்கு போக முடியும். தந்திரா அதாவது தாந்திரிக் தாம்பத்தியம் தெரிஞ்சாதான். அதாவதுங்க, ஆரம்பத்துல போதி பிரவேஷ்னு ஒரு புக் எழுதி இருந்தார், தந்திரா வழியில் தாம்பத்திய வாழ்க்கைன்னு தமிழ்ல. அது ஒரு பொக்கிஷம், 500 பேஜ். இந்த புக்கை வாங்கி படிங்கன்னு சொன்னேன். நிறைய பேர் வாங்கினாங்க, நிறைய பேர் வாங்கலீங்க. இந்த வாங்கினவங்க முக்காவாசி பேர் இன்னும் படிச்சு முடிக்கலீங்க, ஆரம்பிக்கவே இல்லை. பல பேர் சும்மா புரட்டி பார்க்கறது, பொம்மை பார்க்கறது. அந்த புக்கு மட்டும் முழுசா படிச்சுட்டா அவ்வளவுதாங்க, எல்லாமே புரிஞ்சிருங்க. அது ஒரு பொக்கிஷம். சில பேர் அந்த புக்கை படிச்சு நல்லா புரிஞ்சுக்கிட்டு நல்லா இருக்காங்க. பல பேர் புக்கு வாங்கல, சில பேர் வாங்கியிருக்காங்க இன்னும் படிக்கல, சில படிக்கிறாங்க, அது என்ன செய்யறதுன்னு தெரியல, புரிஞ்சுக்க முடியல. அதனாலதான்
திரு போதி பிரவேஷ் அவர்களை வச்சு நான் தந்திரா வழியில் தாம்பத்திய வாழ்க்கைன்னு 2 நாள் வகுப்பு ஏற்பாடு பண்ணி பல முறை நடத்தியிருந்தேன். நிறைய ஆண்கள் எல்லாம் வந்துட்டு போயிருந்தாங்க. இப்ப அந்த வகுப்பை நான் நிறுத்திட்டேங்க. நிறுத்தினதுக்கு என்ன காரணம்னா, திரு போதி பிரவேஷ் அவர்கள் அருமையாங்க. அவரை தவிர உலகத்துல யாரும் தந்திரா பத்தி பேசவே முடியாதுங்க. அவ்வளவு பெரிய ஞானி, தந்திரா ஞானி. ஆனால் வகுப்பு நடத்தும் பொழுது மிகவும் கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். பக்கத்துல உட்கார்ந்து சப்போஸ் இப்போ நான் வந்து ஒரு சாதாரண ஆள கிளாஸுக்கு போறேன்னா, சித்தப்பாவையோ அப்பாவையோ தம்பியோ கூட கூட்டிட்டு போக முடியல, வர சொல்ல முடியலைங்க. அதாங்க, அவர் ரொம்ப நல்லவருங்க, அருமையான ஞானம். அந்த மறுபடி சொல்றேங்க, போதி பிரவேஷ் அவர்களுக்கு இருக்கிற ஞானம் உலகத்தில் யாருக்குமே கிடையாது. தந்திரால அவர் தாங்க ஃபர்ஸ்ட் கிங்குங்க. ஆனால் மிகவும் கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்தி கிளாஸ் நடத்தும் போது நான் எவ்வளவோ முறை சொன்னேங்க. ஒரு தடவை 2 தடவை இல்லைங்க, ஆரம்பத்துல இருந்து அவ்வளவு பொறுமையா, ஐயா இந்த மாதிரி பேச வேண்டாங்க, கொஞ்சம் டீசெண்டா பேசலாம்னு எவ்வளவு முறை சொல்லி இவனோட வார்த்தைக்கு ஒரு முறை கூட ஒரு மரியாதை கொடுக்கல. திரும்ப திரும்ப அப்படிதான் கிளாஸ் எடுக்கிறாரு. கேட்டா அதுக்கு அதான பேரு, தமிழ் அதான சொல்லுவீங்கன்னு கேட்கிறாரு. நான் கேட்டேன், அவரோட புக்கு நான் படிச்சேங்க, அவர் ஏன் அறிமுகப்படுத்தி வச்சேன்? புக்கு அருமையா இருந்துச்சு, புத்தகத்துல ஒரு இடத்துல கூட கொச்சையான வார்த்தை இல்லை. அதான் கேட்டேன். நீங்க ஒரு வேலை இப்படிதான் பேசுவீங்கன்னா புக்ல எழுதிருக்க வேண்டியது தானே, எழுதிருந்தா நான் புக்கை அறிமுகப்படுத்தி வச்சிருக்க மாட்டேன். அப்போ புக்கு எழுதும் போது மட்டும் கொச்சை இல்லாமல் புரிய வைக்க தெரிந்த அவருக்கு வகுப்பு நடத்தும் போது தெரியவில்லை என்பது ஒரு வருத்தமான விஷயங்க. எனக்கு ஒரு வழி இல்லை, நான் சொல்லி பார்த்தேன், அவர் கேட்கல. அதனால அவரை வச்சு கிளாஸ் நடத்துறதுலன்னு முடிவு பண்ணிட்டேங்க. அவரு ஒருவேளை டீசெண்டா கிளாஸ் நடத்துறதா இருந்தா மறுபடியும் அவரை கூப்பிட்டு மறுபடியும் வகுப்பு நடத்த ரெடிங்க. ஆனா அவரு ஒத்துக்கலைங்க. அடுத்தது ஆதி ராமானுஜம்னு ஒருத்தர் வந்தார். சரி, அவரை வச்சு வகுப்பு நடத்தலான்னு ஏற்பாடு பண்ணனா, அவரு வளவளா கொலகொலான்னு பேசிக்கிட்டே இருக்காரு தவிர சப்ஜெக்டுக்கே வரமாட்டேங்கிறாருங்க. சொல்லுவாங்க ஒரு படத்துல, சீக்கிரம் விஷயத்துக்கு மேட்டர் இருக்கா அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்லணுமோ சொல்லவே மாட்டேங்கிறாருங்க. அவர் நல்ல திறமையானவர், தந்திரா வகுப்பு எடுக்கிற அளவுக்கு அவருக்கு துணிவு வந்திருக்கு, பாராட்டுற வாழ்த்துக்கள். ஆனா ரொம்ப நேரம் பேசுறாரு. அது ஆக்சுவலா ஒரு வகுப்பு அட்டன் பண்ணணும்னா சப்ஜெக்டுக்கு வந்துடணும், இதுதான் அவ்வளவா இப்படிதான் அப்படின்ட்டு போகணுங்க. அவரு பாவம், அவருக்கு அந்த மாதிரிதான் எடுக்க முடிஞ்சுது. அவரை வச்சு நடத்தி பார்த்தேன், ரொம்ப ஜவ்வு மாதிரி மெதுவா பேசி சப்ஜெக்டுக்கே வரல அவர். அப்புறம் நான் பார்த்தேன், என்ன செய்யறதுன்னு தெரியல. இவரு கொச்சையா பேசுறாரு, அவரு சப்ஜெக்ட் வர மாட்டேன். பேசாம நான் முடிவு பண்ணிட்டு சரி நம்மளே நடத்திட்டு போயிடலாமா வந்துட்டேன். ஆக்சுவலி உண்மையிலேயே இந்த கிளாஸ் நடக்க எனக்கு விருப்பம் இல்லைங்க, யாராவது நடத்தினா நடத்தி வச்சுட்டு பேசாம இருக்கலாம்னு நினைச்சேன். ஆனா எனக்கு பொறுக்கலைங்க, ஏன்னா அவ்வளவு அருமையான சப்ஜெக்டுங்க. சத்தியமா சொல்றேங்க, ஓப்பனா சொல்றது, சாகருக்கு முன்னால ஒரு முறை தந்திராவை அனுபவித்துட்டு போங்கள் அப்படிதான் சொல்லுவாங்க. இதுதாங்க சரியான வார்த்தை. உயிருள்ள பொழுது ஒரு முறையாவது தந்திராவை அனுபவிங்கள். ஏடா இப்படி சொல்றான்னு பார்க்காதீங்க. தாந்திரிக்னா என்ன பாருங்க, ஒரு ஆண் தனது லிங்கத்தை வெளியே எடுக்காமல் பெண்ணை உச்சகட்டத்துக்கு அழைத்து செல்ல முடியும் பல முறை. இது புரிஞ்சா போதும் உங்களுக்கு எப்பேற்பட்ட விஷயம். நான் ஒரு லைன்ல சொல்றேன் பாருங்க. இது வரைக்கும் நீங்க வீடியோல யூடியூப்ல அது பாக்குறீங்க இல்லையா, தாம்பத்தியம், முதல்ல தாம்பத்தியமே இல்லைங்க. தாந்திரிக் தெரிஞ்ச ஒருத்தருக்கு அதெல்லாம் பார்த்தா சிரிப்பு தான் வரும், பாவம். ஒரு ஆண் தனது லிங்கத்தை வெளியே எடுக்காமல் பயன்படுத்தாமலேயே ஒரு பெண்ணை பல முறை உச்சகட்டத்தில் துடிக்க வைக்க முடியும் சுலபமாக. டெக்னிக் தெரிஞ்சா போதும். சாவி எதுவும் தெரிஞ்சா பூட்டு ஓப்பன் ஆயிரும். எங்கள்கிட்ட தங்க சாவி இருக்குங்க, ஓப்பன் ஆகாது. எங்கள்கிட்ட பெரிய சாவி இருக்குங்க, ஓப்பன் ஆகாது. சரியான சாவி தான் சூட் ஆகும். அடுத்தது, ஒரு பெண் உச்சகட்டம் அடையும் பொழுது 2 லிட்டர் தண்ணி வரும், பெட் நனைஞ்சு போயிடும். ஆமாங்க, தண்ணி வருங்க. அது ஸ்மெல் பண்ணி பார்த்தா யூரின் நினைச்சுக்காதீங்க. எங்க யூரின் ஒரு சொட்டு யூரின் கொஞ்சமா இருந்தா கூட ஒரு ஆடையில பட்டுன்னு வச்சுங்களேன். நம்ம கார்ல போயிட்டு இருக்கோம், திடீர்னு யூரின் போறதுக்காக நிறுத்தி இல்லை பஸ்லயோ கார்லயோ போகும்போது ரோட்டோரமா போயிட்டு வந்து லேசா ஒரு துளி பேண்ட்லயோ சாரிலையோ எங்காவது பட்டுருச்சுன்னு அந்த ஸ்மெல் ஒரு மாதிரி இருக்கா இல்லையா? ஆனா தாம்பத்தியம் நடக்கும் பொழுது 2 லிட்டர் தண்ணி அந்த யோனிலிருந்து வெளியே வந்து கொட்டும், ஸ்மெல்லே இருக்காது.
பேட் ஸ்மெல் இருக்காதுங்க. பெண்களே தயவு செய்து நீங்கள் உயிரோடு இருக்கும் பொழுது ஒரு முறையாவது அந்த உச்சகட்டத்தை அடையுங்கள். இதுதான் முக்தி. ஆண்களை தயவு செய்து உங்கள் மனைவிக்கு அந்த சந்தோஷத்தை கொடுங்கள். அதே மாதிரி ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு தாந்திரிக் தெரிஞ்சிருச்சுன்னா ஒரு ஆணை அவரது விந்து வெளியாகாமல் பல மணி நேரம் தாம்பத்தியம் வைத்துக் கொள்ள முடியும். எல்லாத்துக்கும் டெக்னிக் இருக்குங்க. மறுபடியும் சொல்றேங்க, எதையுமே கத்துக்காம தெரிஞ்சுக்காம கமெண்ட்ஸ் சொல்லாதீங்க. இவ்வளவு தூரம் நான் பேசுறேன்னா யோசிச்சு பாருங்க, எவ்வளவு வருஷமா பல புத்தகங்களை படிச்சு பல பேர் டிஸ்கஸ் பண்ணி அந்த முறைகளை துல்லியமாக கணித்து நான் பேசிட்டு இருக்கிறேங்க. எனவே விரைவில் ஒரு நாள் வகுப்பு, ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் வரலாம். 18 வயசுக்கு மேல இருந்தா ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் வரலாம். ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக இல்ல கலந்து கிளாஸ் எடுக்கப்படும். ஒரு நாள் கிளாஸ், காலைல 10 மணிக்கு வந்து 5 மணிக்கு போயிடலாம். ஒரே நாள்ல புரிவிக்க முடியுங்க. அவ்வளவுதாங்க மரியாதை கிளாஸ்க்கு. அவ்வளவுதாங்க, அது டைம் அவ்வளவுதான். ஒரே நாள்ல எல்லாத்தையும் புரிவிக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்க போய் பயிற்சி பண்ணி பிராக்டிஸ் பண்ணி அதுல டவுட் கேட்டா பதில் சொல்ல முடியும். சப்ஜெக்ட் இவ்வளவுதான். இப்ப வாசியோகம் பாத்தீங்கன்னா வாசியோகத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு 1 மணி நேரம் இருந்தால் போதும். நீங்க போய் அதை பயிற்சி பண்ணி அது கைவல்யமாகறதுக்கு 3 மாசம் ஆகலாம், 30 வருஷம் ஆகலாம். அந்த மாதிரி தாந்திரிக் தாம்பத்தியம் கற்றுக் கொடுப்பதற்கு 1 நாள் இருந்தா போதும். அப்புறம் உங்க திறமை, நீங்க எவ்வளவு புரிஞ்சுக்கிறீங்க, நீங்க எவ்வளவு பிராக்டிஸ் பண்றீங்க, அதுக்கப்புறம் டவுட் வரும். அந்த 1 நாள் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போதி பிரவேஷ் அவர்களுடைய புக் எடுத்து படிச்சு பாருங்க. பொக்கிஷம். நான் நடத்துற கிளாஸ் ஒண்ணு அதுல புக்ல இல்லாத புதுமையான விஷயங்கள்லாம் இல்லைங்க. 500 பேஜ் புக்கு படிக்கிறதுக்கு யாருக்கு டைம் இல்லை, புரிஞ்சுக்கிற அளவுக்கு யாரும் பக்குவம் இல்லை. நான் அதெல்லாம் படிச்சுட்டு வகுப்பெல்லாம் அட்டன் பண்ணிட்டு புரியுற மாதிரி புரிஞ்சுக்கங்க. உடனே நான் போதி பிரவேஷ் அளவுக்கு என்னால கிளாஸ்ல எடுக்க முடியாது. அவர்தான் அதுக்கு கிங். நான் எளிமையா எனக்கு புரிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்குதோ எனக்கு ஒரு ஆதங்கம் எப்படியே சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அன்பு, அவ்வளவுதான். ஸோ ஒரே நாள்ல சிம்பிளா உங்களுக்கு வேணுங்கிறது என்ன வேண்டாங்கிறது என்ன அப்படிங்கிறத எளிமையா டீசெண்டா புரிய வைக்கிறதுக்காக தாந்திரிக் தாம்பத்தியம்ங்கிற வகுப்பு விரைவில் ஆரம்பிக்க போறேன். லெவல் 1 வந்து 1 நாள் கிளாஸ். இது புரிஞ்சு பிராக்டிஸ் பண்ணி வந்தீங்கன்னா லெவல் 2 லெவல் 3 எல்லாம் வச்சு இன்னும் அட்வான்ஸ் லெவலில் நடத்தலாம்னு நான் ஏற்பாடு பண்றேங்க. முதல்ல ஒரு டைரக்ட் கிளாஸ் ஒன்று நடக்கும். விரைவில் ஆன்லைன் கிளாஸ் கூட ஏற்பாடு பண்ணலான் இருக்கேன். அதுக்கப்புறம் நான் எனக்கு புரிஞ்ச வரைக்கும் ஒரு புக் எழுதலான் இருக்கேங்க. மீண்டும் சொல்கிறேன், போதி பிரவேஷ் அவர்கள் எழுதிய தந்திரா வழியில் தாம்பத்திய வாழ்க்கை புக்கை விட உலகத்தில் யாரும் சிறப்பா எழுத முடியாது. அவரை விட யாரும் கிளாஸ் ஒழுங்கா நடத்த முடியாது. ஆனால் கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்துற ஒரே ஒரு காரணத்துக்காக மற்றும் எளிமையா நான் வந்து எது வேணும் சிம்பிளா புரிய வைக்கிறதுக்காக ஒரு புத்தகம் எழுதலான் இருக்கேங்க. ஒரு புத்தகம், ஒரு ஆன்லைன் கிளாஸ், ஒரு 1 டே கிளாஸ், லெவல் 2 லெவல் 3 நடத்தலான் இருக்கேன். அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா வந்து அதில் இருக்கிற டெக்னிக்ஸ் எல்லாம் புரிய வச்சுட்டோம்னா நீங்க அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது அதை நீங்க அமல்படுத்தும் பொழுது டவுட் வரும். அந்த டவுட் எல்லாம் கிளியர் பண்ணி அதுக்கு ஏதாவது இமெயில் மூலமா இல்லை வந்து டெலிகிராம் மூலமா ஏதாவது ஒரு டவுட்டை கிளியர் பண்றதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி தாந்திரிக் தாம்பத்தியத்தை உலகில் உள்ள அனைவருக்கும் புரிய வைக்க வேண்டும் என்பது எனது நோக்கம். மீண்டும் சொல்கிறேன், உயிரோடு இருக்கும் பொழுது ஒரு முறையாவது உச்சகட்டத்தை அடையுங்கள். உங்களுக்கு அன்பு இருக்கிற ஒருத்தங்களுக்கு உச்சகட்டத்தை கொடுங்கள். ஒவ்வொரு கணவரும் உங்களது கடமை உங்கள் மனைவிக்கு உச்சகட்டத்தை கொடுக்க வேண்டும். ஒரு முறையாவது கொடுங்கள். ஒரு முறை கொடுத்து பழகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாமே மாறிடுங்க. அன்பு மட்டும்தான் இருக்கும். அன்பு, மகிழ்ச்சி, நிம்மதி, சந்தோஷம், பணம் எல்லாமே கிடைக்குங்க. ஆமாங்க. எனவே இந்த தாந்திரிக் தாம்பத்தியம் வகுப்புல ஆண்கள், பெண்கள், வயதானவர்கள் எல்லாரும் கலந்துக்கலாம். 18 வயசுக்கு மேல யார் இருந்தாலும் ஆண் பெண் வித்தியாசம் எல்லாம் யார் வேணா கலந்துக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த LGBTIQன்னு சொல்றாங்க இல்லைங்களா, லெஸ்பியன், டிரான்ஸ்ஜெண்டர், திருநங்கைகள், இன்டர்செக்ஸ், குயர், இந்த மாதிரி அவங்களும் கலந்துக்கலாம். அவங்களாம் கலந்துக்கும் பொழுது அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். யார் வேணா கலந்துக்கலாம். 18 வயதுக்கு மேல் உள்ள யாராக இருந்தாலும் கலந்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக தனியாக இருக்கும் ஆண்களுக்கு என்ன செய்யணும், தனியா இருக்கிற பெண்களுக்கு என்ன செய்யணும் உட்பட கம்ப்ளீட்டா ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். தாந்திரிக் தாம்பத்தியம்
விரைவில் வகுப்பு ஏற்பாடு செய்யப்படும்.